நம்ம ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் மகிமையும் மகத்துணைந்த தேவனே ஸ்தோத்திரம். அப்பா, இஸ்ரவேலின் தேவனே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிய செய்து அவர்கள் பசியாற்றின தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவனே, ஆண்டு ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி ஆசீர்வதியும். வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்பி குணமாக்குற தேவன், இந்த நாளில் கர்த்தாவே வசனம் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்க வேணும். ஆண்டவரை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் கிரியை செய்ய வேணும். அப்பா, வசனத்தை கேட்பதோடு மாத்திரமல்ல, 1க்கு 100 மடங்காய் பலன் தரும்படி ஆத்துமாவை விளைய பண்ணுங்கப்பா. ஆத்துமாவை விளைய பண்ணும், ஆத்மாவை பலப்படுத்தும், ஆத்மாவில் ஆசீர்வாதத்தை கட்டுறதுக்காய் ஸ்தோத்திரம். செய்து கொடுக்கிற மகனை அபிஷேகித்து வல்லமையாக பயன்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வாழ்ந்து புறப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். மக்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவில வளரும்படி செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தினால ஆமென். வேதத்தை வைத்திருக்கிற எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம். பொதுவாக வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் கடினமான புத்தகம். நம்ம அதிகமாக அந்த புத்தகத்தை படிக்க முடியாது. இது நம்ம ஜனங்களுக்கு போதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ, போன உபவாச நாட்களில் கடைசி நாளில் நிறைய ஜனங்கள் நிறைய பேர் சாட்சி சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொருத்தரும் சொன்ன காரியம் ரொம்ப ஒரு முத்தான காரியங்களாக இருந்துச்சு. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம ஆட்கள் நல்லா கவனிக்கிறாங்க. ஆமென். நல்ல திடமான ஆகாரத்தை போட்டாலும் அதை உண்பதற்கு, அதை கிரகித்து கொள்வதற்கு நம்ம ஆட்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்ம சபையாக நம்ம வளர்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள உதவி செய்வாராக. யோவான் ஸ்நானகன் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுகிறாரு. எங்கேருந்து எழுதுகிறாருன்னு பார்த்தா, பத்மு தீவில் அவர் எழுதுகிறாரு. பத்மு தீவில் ஏன் பத்மு தீவில் போட்டாங்க அப்படின்னா, அங்கே ஒரு சிலை வழிபாடு இருக்குது. ஒரு உயரமான, அதாவது அந்த ரோம ராஜ்யத்தினுடைய, ரோம அரசாங்கத்தினுடைய அந்த ராஜாவினுடைய சிலையை நிறுவி எல்லாரும் இந்த ராஜாவை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஐயா அவருடைய ப்ரெசன்டேஷன் போடுங்க. ஸ்டாலின் ஐயாவுடைய ஒரு உருவத்தை, சிலையை நிறுவி எல்லாரும் அவரை தான் வணங்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி அந்த ரோம ராஜ்யத்தினுடைய அந்த அதிகாரி, அந்த தலைவர், அந்த ராஜாவுடைய உருவத்தை நிறுவி எல்லாரும் அவரை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்க. அப்படி வணங்கலாமா? நம்ம கிறிஸ்தவர்கள் வணங்கலாங்களா? தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் வணங்கலாமா? ஆமாம், அப்படி வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த யோவான் வைராக்கியமாக இருந்ததுனால அவரை தூக்கி ஒரு பாலைவனத்தில் போட்டாங்க. பத்மு தீவில் போட்டாங்க. அங்கே உயிர் வாழ்கிறதுக்கான எந்த சாற்றுக்கூறும் இல்லை. அங்கே தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை. வெறுமனே தனியாக ஒரு தீவில் தனியாக அந்த யோவான் ஸ்நானகனை போட்டுடுறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சில தரிசனங்களை கொடுத்து அந்த சபைகளுக்கு, கடைசி காலத்தில் சபைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை அந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இந்த புத்தகம் எழுதப்பட்ட நாட்கள் கிபி 95-96 அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது கிபி 33வது ஆண்டில். அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் கழித்து இந்த புத்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டுச்சு. அப்போ கடைசி நாட்களில் என்ன சம்பவிக்க போகுது அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த புத்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். அடுத்த ஸ்லைட் போடுறீங்களா? இப்போ இந்த இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயங்கரமான துன்புறுத்தல்கள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட சூழலை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயங்கரமான துன்புறுத்தல்கள். ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் கொலை செய்யப்படுறாங்க.
ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஏன்னா கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அதனால் நிறைய பேர் வறுமையில் இருக்கிறாங்க. நல்லா கவனித்துக்கொள்ளணும். யாரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. சபைக்குள்ளே யாரும் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கையில் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிளை வச்சு பாருங்கள். யாரும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சபைக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோனை சைலண்டில் போட்டு வைங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த சபையினுடைய பின்னணி, எபேசு சபையினுடைய பின்னணி, இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய பின்னணி பயங்கரமான நெருக்கம். யாரெல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒரு சில இடங்களில் கொலை செய்யப்படுறாங்க. ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் வறுமையில் இருக்கிறாங்க, ஏழைகளாக இருக்கிறாங்க. எதனால்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சபைக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்க, ஆண்டவரை உண்மையாய் தேடினவங்க, உண்மையாய் தொழுது கொள்ளினவங்க, இயேசுவை பின்பற்றின நிறைய பேர் விசுவாசத்திலேருந்து வழி விலகி போயிட்டாங்க. சபைக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்கிறதில்ல, வேலை கிடைக்கிறதில்ல, பொருளாதாரம் சரியாக இல்லை. அதனால இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் நிறைய பேர் சபை விட்டு போயிடுறாங்க, விசுவாசத்திலேருந்து விலகி போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்ட போது பொதுவாக அந்த ஜனங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு தன்மை அப்படின்னு சொன்னால், இது அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போகாலிப்டிக் லிட்ரேச்சர் அப்படின்னா கதை பார்த்துருப்போம், பாடல்கள் பார்த்துருப்போம், கவிதைகள் பார்த்துருப்போம். அது மாதிரி இது ஒரு விதமான ஒரு புத்தகம். இது சாதாரணமாக பைபிள் எடுத்து படிக்கிறதுனால ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இதில் மிருகங்கள் அப்படின்னு வார்த்தைகள் வரும், விளக்குன்னு வார்த்தைகள் வரும், குதிரைகள்னு வார்த்தை வரும். இது எதுவுமே சரியான வார்த்தையை பயன்படுத்தல, ஒரு ரகசியமான குறியீடுகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ரகசியமான வார்த்தைகளை பயன்படுத்தினதுனால நார்மலாக இந்த நாட்களில் நம்ம அந்த வார்த்தைகளை படிக்கும்போது அது நேரடியாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். இப்போது அந்த 1வது நூற்றாண்டில் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் பிசாசின் ராஜ்யத்திற்கும் நேரடியான யுத்தம் தெளிவாக நடக்கிறத பார்க்க முடிந்தது. கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. நிறைய ஜனங்கள் வருத்தத்தில், கஷ்டத்தில், மரணத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தைகளை எதிர்பார்ப்போம்? என்ன வார்த்தைகள் எதிர்பார்ப்போம்? நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட என்ன வார்த்தைகள் எதிர்பார்ப்போம்? இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், இன்றைக்கு அற்புதம் செய்யப்படும், அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்போம், எதிர்பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யம் அவங்களுக்காக காத்திருக்கிறது. அல்லேலூயாவா? ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன? மரணத்துக்கு நேராக போயிட்டுருக்குறாங்க, அழுகைக்கு நேராக போயிட்டுருக்குறாங்க, சரியான உணவு இல்லை, பற்றாக்குறை, பஞ்சம். ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலேருந்து எங்களை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஜெபித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்காக புதிய வானத்தையும் புதிய பூமி உண்டாக்கிட்டு இருக்கிறேன், ஆயத்தப்படுங்க. எப்படிப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உருவாக்கப்பட்டது தான் சபை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி வந்தது தான் சபை. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக, கர்த்தர் தாமே நம்மோடு பேசுவாராக. இப்படிப்பட்ட நல்ல மனதில் வைத்துக்கொள்ளுவோம். கிறிஸ்தவர்கள் ஒரு சில இடங்களில் துன்புறுத்தப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, ஒரு சில இடங்களில் கொல்லப்படுறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் எபேசு அப்படிங்கிற ஒரு சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகள் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 - 7 வரைக்கும். நமக்கு இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 - 7 வரைக்கும். அப்படியே ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு வசனங்களாக வாசிக்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 1 - 7 வரைக்கும்.
இந்த இடத்துல எபேசு சபை குறித்து நம்ம வார்த்தைகளை நம்ம கவனித்தோம். இந்த எபேசு சபை முக்கியமாக பயங்கரமான நெருக்கத்துக்குள்ளே போயிட்டுருக்குது. உயிர் வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க செய்த காரியம் என்ன? இயேசு தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மட்டும் தொழுது கொண்டாங்க. அது அவ்வளோ முக்கியமா? ஆமாம், அது அவ்வளோ முக்கியமா? அதாவது உயிர் போக போகுது, பயங்கரமான நெருக்கம், உணவுக்கு கூட பற்றாக்குறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம்னு அறிக்கை இட்டா என்ன, இடாட்டி என்ன? ஆண்டவர் தான் உண்மை உள்ள தெய்வம். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அது மாற்ற முடியாது. ஆனால் அவங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை மறுதலிக்கல. ஆமென். அவருடைய வாயின் வார்த்தைகள், அவங்களுடைய கிரியைகள், செய்கைகள் ஆண்டவரை மறுதலிக்கல. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் நமக்கு அப்படிப்பட்ட நெருக்கங்கள், பிரச்சனைகள் இல்லை. ரொம்ப விடுதலையாக, ரொம்ப சமாதானமாக, சௌரியமாக நம்ம ஆராதனைக்கு வர்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை செய்வதற்கு நம்ம எப்பவும் தவறக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நான் தொழுது கொள்கிறேன் அப்படின்னு நம்ம வெளி ஜனங்களுக்கு காட்டுவதற்கு நம்ம பயப்படக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. ஆமாம். ஒருவேளை சபைக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வர்றதில் யாராவது வெட்கப்படுறீங்க அப்படின்னா நம்ம சந்தோஷப்படணும். அதற்காக பைபிளை தூக்கிட்டு வர்றதற்கு வெட்கப்படுறோம் அப்படின்னா வெட்கப்பட தேவையில்லை, நம்ம சந்தோஷப்படணும். ஆமாம். நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் வீட்லேயோ இல்லை வேலை ஸ்தலங்கள்லையோ நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்கிறதற்கு நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லாமல் நம்ம மறைக்கவும் கூடாது. நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம எப்படிப்பட்டவங்களா வெளிப்படுத்தணும்னா, நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் அந்த சபைக்கு போகிறேன் அப்படின்னு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியத்தோடு தான் நாம் இருக்கணும். அதுதான் கிறிஸ்தவர்களுடைய ஒரு வைராக்கியம், அதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கை. நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆண்டவரை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை. எல்லாரும் முன்னாடியும் கூடுமானால் எல்லார் முன்னாடியும் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை வைராக்கியமாக வெளிப்படுத்தணும், அறிக்கை செய்யணும். நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். பாருங்க, ஞானஸ்தானம் நம்ம நிறைய பேர் எடுத்திருப்போம். ஞானஸ்தானம் அந்த நாட்களில் எடுக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம எடுத்திருப்பாங்கன்னா, இப்போல்லாம் நமக்கு பொதுவாக எங்கே நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்படிப்பட்ட சூழ்நிலை எடுக்கிறோம். ஒரு சில இடங்களில் சபைக்குள்ளேயே ஒரு தொட்டியை வச்சு அதுக்குள்ளே நம்ம எடுக்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் பொதுவான இடத்துல ஒரு பெரிய குளத்தை சுற்றி நிறைய ஜனங்கள் போவாங்க வருவாங்க, எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. இந்த இடத்துல போய் குளத்துக்குள்ளே போய் நிற்கிறாங்க அப்படின்னாலே எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் இவங்க இயேசுவை பின்பற்றுறாங்க, ஆண்டவரை பின்பற்றுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிகிற விதத்தில் தான் ஞானஸ்தானமே எடுப்பாங்க. ஆமே. ஞானஸ்தானமே எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி வெளிப்படையாக அறிக்கை செய்கிறது, நான் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன் அப்படின்னு வெளிப்பிரகாரமாக அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, இப்படி குளத்துக்குள்ளே போய் கொஞ்சம் பேர் நின்று முங்கி எந்திரிக்கிறாங்கன்னா அதனுடைய அடையாளம் என்னென்னா இவங்க இயேசுவை பின்பற்றுகிறாங்க அப்படின்னு சொல்லாமல் தெரிந்து கொள்வாங்க. நம்ம ஒவ்வொருவரும் நிறைய பேர் ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றுகிறேன்னு சொல்கிறதற்கு வெட்கப்பட்டுட்டு மற்றவங்கள போலையே நம்மளையும் உடை அணிந்து கொண்டு மற்றவங்களை போல நம்மளையும் அலங்காரப்படுத்திக்கிட்டு நிறைய பெண்கள் சபைக்கு பூ வச்சுட்டு வர்றதில்ல, ஆனால் வீட்டில் பூ வைக்கிறாங்க. இங்கே பூ வைக்கிறது கரெக்டாக தப்பான்னு நான் சொல்ல வரல. சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி இருக்கிறோம், வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கிறோம். நம்ம எப்படி யாரை வெளிப்படுத்துகிறோம்? கிறிஸ்துவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறோமா அல்லது மற்ற ஜனங்களோட நம்ம கை கோர்த்து கொள்கிறோமா? பூ வைக்கிறது வைக்காது உங்களுடைய விருப்பம், அதில் நான் தலையிட விரும்பலை, அந்த சத்தியத்தை நான் கொண்டு வர விரும்பலை. ஆனால் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கிறோம், சபையில் ஒரு மாதிரி இருக்கிறோம். சபைக்கு வரும்போது எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டா எல்லாம் சரியாக போச்சா? நான் கிறிஸ்துவன் அப்படிங்கிறத மறுக்காததுனால, நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறத
மறுக்காததுனால நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க. இப்போ நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் நூதனமாக நீ கிறிஸ்துவன் இல்லைன்னு எழுதி கொடு, உனக்கு நான் வேலை கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், கல்யாணமான இவ்வளோ பணம், கிறிஸ்துவம் இல்லைனா குழந்தை பிறந்தா எவ்வளோ பணம், இத்தனை வயசாச்சுன்னா எவ்வளோ பணம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா? நான் இந்து இல்லை முஸ்லீம் வேற ஒரு மதத்தை சார்ந்தவன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் பணத்தை அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா 1,00,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வெளிப்படுத்துகிறோம், நம்ம யாருங்கிறத வெளிப்படுத்துகிறோம். ஆமென். பணத்துக்காகவோ பதவிக்காகவோ புகழுக்காகவோ மேன்மைக்காகவோ நான் ஆண்டுடைய பிள்ளைங்கிறத பேரை அடமானம் வைக்கக்கூடாது. சபைக்கு வரும்போதோ வெளியில் இருக்கும்போதோ நான் ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதுல நான் சந்தோஷம் உள்ளவனாக இருக்கணும், நான் வைராக்கியம் உள்ளவனாக இருக்கணும். மற்றவங்க என்னை மதித்தாலும் சரி மதிக்கலனாலும் சரி, மற்றவங்க என்னை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். வேத சரித்திரத்தை நம்ம வாசித்து பார்ப்போமானா கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு கூட்டத்தை, சந்ததியினரை, வைராக்கியமாக உள்ள ஜனங்களை நம்ம பார்த்துருப்போம். எபேசு சபை துன்புறுத்தலுக்குள்ளே போகிறதுக்கான முக்கியமான காரணம் இயேசு தான் ஆண்டவர்னு சொல்கிறாங்க. அந்த ராஜாவுடைய சிலையை வணங்குறது இல்லை. சிலையை வணங்கினா என்ன, சிலையை வணங்கிட்டு போய் ஆண்டவரை தேடலாமே அப்படி நினைக்கல. நம்ம எதை அறிக்கை செய்கிறோம், எதை நம்ம வெளிப்படுத்துகிறோம், யாருடைய பிள்ளை, யாரை தொழுது கொள்கிற கூட்டம்னு நம்ம வெளிப்படுத்துகிறோம். நம்ம வேலை செய்கிற இடங்களில் ஒரு வேளை ஆண்டவரை தேடிக்கிறதுனால சபைக்கு வர்றதுனால ஏளனமாக நினைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்காம போகலாம், பணம் கிடைக்காம போகலாம், வேலையே நம்ம விட்டு போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்கிற நம்ம வாழ்க்கையை விட பரலோகத்தில் நம்ம வாழப்போகிற வாழ்க்கை முக்கியமானது. ஆமென். எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய வானத்தையும் புதிய பூமியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். பயங்கரமான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் வரல. ஒரு சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறாரு, விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். நம்ம எப்படி வைராக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சோதித்து பார்க்கணும்னு விரும்புகிறாரு. கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால மற்றவர்கள் பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கலாம். என்ன ஆனாலும் சரி நம்முடைய பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னு வெளிப்படுத்துகிறதுல நம்ம வைராக்கியம் உள்ளவங்களாக இருக்கணும். முக்கியமாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் அல்லது கெட்டது ஏதாவது நடக்குதுன்னா கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் தான் நடக்கணும். நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், திருமணம் ஆகாத பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நடக்கிற திருமணமும் சபையில் தான் நடக்கணும், தேவனுக்கு பிரியமான இடத்துல தான் நடக்கணும். கோயிலில் நடக்கக்கூடாது, இல்லை உங்கள் வீடுகளில் நடக்கக்கூடாது. ஆமென். ஒருவேளை அப்படி நடக்குதுன்னா என்ன பண்ணலாம்? சபையை விட்டு ஒதுக்கி வச்சிடலாமா? அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது, சபையில் இனிமேல் நடக்கக்கூடாது. ஆமென். நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய திருமணத்தில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆமென். ஆண்டவர் தாமே நம்ம நடத்துவாராக, கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஒருவேளை உதாரணத்துக்கு பாஸ்டர் வந்து கால் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எடுத்து என்ன சொல்லுவீங்க? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரெண்டில் வித்தியாசம் இருக்குங்களா? நம்ம தனியாக வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு, அல்லேலூயா சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரை வெளிப்படுத்துறதுக்கு வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் வெட்கப்படலை. நமக்காக சிலுவையில் நிர்வாணமாக தொங்கும்போது ஆண்டவர் வெட்கப்படலை. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அடையாளத்தை சுமந்து கொள்ளுகிறவர்களாய், கிறிஸ்துவின் அடையாளத்தை பின்பற்றுகிறவர்களாய், கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழ தேவன் நம்மை பலப்படுத்துவாராக.
அதில் 2வது வசனத்தை வாசிக்கலாங்களா? போதும். 2வது வசனத்தில் வசனம் சொல்லுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நான் அறிந்திருக்கிறேன். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்போ எபேசு சபை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துச்சு? பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க உயிர் வாழ்கிறதே கஷ்டம். நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்க, விசுவாசத்திலிருந்து போயிட்டாங்க. பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன். அதாவது நீ கடினமாக வேலை செய்கிறாய், உன் செயல்களை நீ விட்டு விடுவதில்லை. அதாவது இந்த சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குதுன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்கிறாங்க, திங்கக்கிழமை ஊழியம் செய்கிறாங்க, செவ்வாய்க்கிழமை ஊழியம் செய்கிறாங்க, வாரத்தில் எல்லா நாளும் ஊழியம் செய்கிறாங்க. சூழ்நிலைகள், பயமுறுத்தல்கள், மரண பயங்கள், நெருக்கங்கள் அவங்கள கட்டி போடலை. அதிகமாக ஊழியம் செய்கிறாங்க, தினந்தோறும் ஊழியம் செய்கிறாங்க, தினந்தோறும் பிரயாசப்படுறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? உயிர் இருக்குமா இல்லையான்னு தெரியல, யாராவது நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களா இல்லையான்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஆண்டவர் சொல்கிறார் அந்த சபையை பார்த்து, நீங்கள் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறீங்க, கடினமாக ஒர்க் பண்ணுறீங்க, கடினமாக வேலை செய்கிறீங்க, ஓயாமல் அதாவது ரொம்ப டயர்டாகாமல் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் ஓடுறாங்களாம். யார்? எபேசு சபையில் இருக்கிற ஜனங்கள். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவார்? பாருங்கள், நம்முடைய பார்வையில் எபேசு சபை பயங்கரமான நெருக்கத்தில் போகுது. யாரும் எந்த வேலையும் செய்யலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் கூடலை அப்படின்னா யாராவது ஏதாவது தப்பு சொல்லுவாங்களா? மனுஷங்களா ஏதாவது தப்பு சொல்லுவாங்களா? ஐயா, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லோரும் எபேசு சபையில் இருக்கிறோம். சபைக்கு வந்தால் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அதனால் நம்ம யாரும் சபைக்கு வரல, சபையை இழுத்து மூடிட்டோம், சபைக்குள்ளே யாரும் வரல, சபையில் எந்த ஜெபமும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுனா என்ன பேசுவோம்? பயங்கரமான சூழ்நிலை மோசமாக இருக்குது, அதனால் சபைக்கு போகிறதில்ல, நான் ஜெபிக்கிறது கூட இல்லை, எந்த ஊழியமும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் யாராவது தப்பு சொல்லுவாங்களா? சூழ்நிலை இப்படி இருக்குது, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம், அதனால தான் எதுவும் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கடினமாக வேலை செய்கிற, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், நீ கடினமாக உழைக்கிற, எல்லா நாளும் உழைக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆமே. நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எந்த காரணமும் சொல்லி ஊழியம் செய்யாமல் இருக்கிறதற்கு ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நம்ம ஊழியம் செய்யாமல் இருக்கிறதற்கு எந்த காரணமும் இந்த எபேசு சபையை விட நல்ல காரணமே கிடைக்காது. எபேசு சபையை விட ஒரு நல்ல காரணம் நான் ஊழியம் செய்யாமல் இருக்கிறது கிடைக்காது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். நல்லா பண்ணுறீங்க, வைராக்கியமாக இருக்கிறீங்க, ஊழியம் செஞ்ச ஒரு சிலர் ஜெயிலில் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அவங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லலை. நல்லா பண்ணுறீங்க. யோசிச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு சபையாக நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். ஆண்டவர் என்னை பார்க்கும்போது என்ன சொல்லுவார்? தூங்குனது போதும் எந்திரின்னு சொல்லுவாரா? இல்லை நல்லா பண்ணுறீங்க, நல்லா வைராக்கியமாக பண்ணுறீங்க, இடைவிடாமல் பண்ணுறீங்க, ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்காய் செயல்படுறவங்களா இருக்கணும், கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறவங்களா இருக்கணும். நாள் பார்க்காம, நேரம் பார்க்காம கர்த்தருக்காய் வைராக்கியமாக எழும்பக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே. அதில் 2வது வசனத்தில்
அடுத்த பகுதி வாசிக்கலாங்களா? ம் ம் போதும். இப்போ அந்த நாட்களில் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கொண்டு, ஊழியர்கள் அப்படின்னு தங்களை சொல்லிக்கொண்டு நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் இந்த எபேசு சபை ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா, வசனத்தில் தேர்னவங்களாக இருந்தாங்க. அதனால அவங்களால தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது யார் சரியான ஆவியுடைய ஆட்கள், யார் சரியான ஜனங்கள், யார் சரியான அப்போஸ்தலர்கள், யார் சரியான ஊழியக்காரங்க அப்படின்னு கண்டுபிடித்து அவங்கள மட்டும் ஏற்றுக்கொள்கிறாங்க. வர்ற ஜனங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, முகத்துக்காக ஊழியம் செய்கிறதற்கு அவங்க ஏற்றுக்கொள்ளலை. நமக்கு தெரிந்தவங்க, நமக்கு சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள், இவங்க ரொம்ப நாளாக நமக்கு பழக்கம் அப்படிங்கிறதுனால எபேசு சபை ஜனங்க எல்லாரையும் ஊழியம் பண்ண ஏற்றுக்கொள்ளலை. வசனத்தில் வைராக்கியமாக இருந்தவங்க, சரியான சத்தியத்தில் இருந்தவங்களை மட்டும்தான் எபேசு சபையினர் ஏற்றுக்கொண்டாங்க. ஐயா, அவங்க இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசம், ஆனால் கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த தரத்தை விட்டு கொடுக்கல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்த அந்த வைராக்கியத்தை விட்டு கொடுக்கல, ஏனோ தானோன்னு சபை நடத்தலை. ரொம்ப தரம் உள்ளவங்களாக இருந்தாங்க. ஆமாம், நம்ம சபையில் ஒரு வேளை உங்களால் முடியும், நிச்சயமாக எல்லாராலும் முடியும். படிக்க தெரிந்தவங்க எல்லாரும் உங்கள் வீடுகளிலிருந்து பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாள், இப்படியெல்லாம் நிறைய இடங்களில் நடக்குது. பிரயாசப்படுவோம் கர்த்தருக்குள்ளே வளர்கிறதுக்கு பிரயாசப்படுவோம். முடியாதுன்னு எதுவும் இல்லை. எப்படிப்பட்ட வயசு இருந்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, பிரயாசப்படுவோம் கர்த்தருக்குள்ளே வளருவதற்கு. எபேசு சபையினர் அப்படி தான் இருந்தாங்க, வசனத்தில் தேர்னவங்களாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட சாதாரணமாக எந்த பொய்யையும் சொல்லி அவங்கள ஏமாற்ற முடியாது. வைராக்கியம் உள்ளவங்களாக இருந்தாங்க, வசனத்தை தெரிந்தவங்களாக இருந்தாங்க, சத்தியத்தை அறிந்தவங்களாக இருந்தாங்க. நம்மளும் சபையில் தரமுள்ளவங்களா, வைராக்கியம் உள்ளவங்களா, சத்தியத்தின்படி நடக்கிறவங்களா, இப்படிப்பட்ட பிள்ளைகளாக சபையில் எழும்பணும், ஊழியம் செய்ய எழும்பணும், கர்த்தருக்குள்ளே வளரணும். எபேசு சபையை போல வசனத்தில் தேர்னவங்களா நாம் இருக்கணும். கர்த்தர் நம்மை நடத்துவாராக, உருவாக்குவாராக. அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம வலது கை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவர் எங்களை உருவாக்குங்க, வசனத்தில் தேர்னவங்களா எங்களை மாற்றுங்க, வசனத்தில் தேர்னவங்களா நம்மளை மாற்றுங்க, வசனத்தில் ஊன்ற கட்டப்பட்டவங்களா எங்களை மாற்றுங்க. நீர் எங்களை நடத்திடுங்க ராஜா, நீர் எங்களை ஆளுகை செய்திடுங்க, நீர் எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய வசனத்தில் நாங்கள் நேரம் செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க, வசனத்தில் நேரம் செலவு பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் வேதத்தில் வசனத்தை கற்றுக்கொண்டாராம், வசனத்தை கற்றுக்கொண்ட முயற்சி பண்ணாராம். வசனத்தை கற்றுக்கொள்றதுன்னா அன்றைக்கி ஸ்கூலுக்கு குழந்தைகள்லாம் போய் எப்படி கற்றுக்கொள்கிறாங்களோ அது மாதிரி வசனத்தை கற்றுக்கொள்றதற்கு நம்ம ஆர்வம் உள்ளவங்களாக இருக்கணும், எதிர்பார்ப்பு உள்ளவங்களாக இருக்கணும். வசனத்தில் தேர்னவங்களா நம்மை மாற்றுவாராக. 3வது வசனத்தை வாசிக்கலாங்களா? போதும். இந்த எபேசு சபையின் நாட்களில் இப்போ டெல்லியில் தாஜ்மஹால் எப்படி ஒரு உலக அதிசயத்தில் ஒரு அதிசயமாக இருக்குதோ, அந்த நாட்களில் அவங்க வழிபட்ட அந்த நாட்களில் இருந்த தெய்வத்தினுடைய, அதாவது மற்ற ஜனங்கள் தொழுது கொண்ட தெய்வத்தினுடைய ஒரு சிலை ரொம்ப உலக பிரசித்திப்பட்ட ஒரு சிலையாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இன்றைக்கி தாஜ்மஹால் எப்படி ஒரு உலக அதிசயங்களில் ஒன்றா கருதப்படுதோ, அந்த மாதிரி அந்த நாட்களில் உலக அதிசயத்தில் ஒரு காரியமாக கருதப்பட்டது என்னென்னா, அவங்க வாழ்ந்த நாட்களில் இருந்த அந்நிய தெய்வத்தினுடைய சிலை.
அதனால அந்த எபேசு பட்டணத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாரும் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு, ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. இன்றைக்கும் வந்து காசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் வந்து பெரிய ஒரு கங்கை நதி போகுது. இமயமலையிலிருந்து நேரடியாக அந்த தண்ணி வர்றதுனால ரொம்ப வந்து ஒரு ஆரோக்கியமான தண்ணி, சுத்தமான தண்ணின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணி வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த காசியில் பாட்டிமா கவனிங்க, பாட்டிமா கவனிங்க, பேசக்கூடாது, சபையில் பேசக்கூடாது. அந்த கங்கை நதி போகிற இடத்துல இந்த பூசாரிகளாம் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த அந்த மரித்த சடலங்களை அந்த கங்கை நதிக்கு அடியில் தான், அந்த பக்கத்தில் தான், கரையோரத்தில் புதைப்பாங்க. ஒரு சில பூசாரி என்ன பண்ணுவாங்க, அப்படி புதைக்க வர்ற சரீரத்தை பிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊரில் எப்படி ஆடு மாடுகள்லாம் கும்பல் கும்பலாக போகுதோ, அந்த மாதிரி அந்த இடத்துல காசியில் கும்பல் கும்பலாக நிர்வாண சாமியார்கள் போவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஊழியம் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? எபேசு சபை அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருந்துச்சு. அதாவது அந்த பெரிய ஒரு ஆயிரக்கணக்கான பூசாரிகள், ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆயிரக்கணக்கான ஆண்கள் அந்த தெய்வத்துக்கு, அவங்க தெய்வம்னு சொல்லப்பட்ட அந்த டயானா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த தெய்வத்துக்கு வழிபாடு செலுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. யாராவது ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிலுக்கு போகணும், போலீஸ் வந்து பிடிக்க போகுது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அந்த கோயிலுக்குள்ளே பூந்துடுறாங்க. கோயிலுக்குள்ளே பூந்துட்டு நானும் பூசாரின்னு சொன்னால் அந்த போலீஸால் அவங்களால பிடிக்க முடியல. அப்போ எந்த அளவுக்கு அந்த எபேசு பட்டணம் வந்து பாவம் நிறைஞ்சதாக இருந்திருக்கு, அக்கிரமம் நிறைந்ததாக இருந்திருக்கு. பூசாரிங்கிற ஒரு அந்த அடையாளத்துக்காக அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஒரு தப்பு பண்ணாலும் அங்கே உள்ளே போயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போய் அவங்களோட மறைஞ்சிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இடத்துல அந்த எபேசு சபை பட்டணங்கள், அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் வந்து ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே இருந்த ஜனங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அங்கே செய்யப்படுற காரியங்கள் வந்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப அந்த அந்நிய தெய்வத்துக்கு வைராக்கியம் உள்ளவங்களாக இருக்கிறதுனால, ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறதுனால அவங்க கர்த்தருக்குள்ளே இருந்த வைராக்கியத்தை இழந்து போகலை, கர்த்தருக்குள்ளே இருந்த விசுவாசத்தை இழந்து போகலை. கர்த்தருக்குள்ளே வந்த எல்லா துன்பத்திலும், எல்லா நெருக்கத்திலையும் ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவருக்கு உண்மையாய், ஆண்டவரை நேசித்து, அவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறதுல வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தாங்க. அதனால தான் அந்த 3வது வசனம் வந்து சொல்லுது, நீ சகித்து கொண்டு இருக்கிறாய். அந்த 3வது வசனத்தை திரும்ப வாசிங்களா? அதாவது இவங்க இப்பெல்லாம் ஒரு சங்கம்னு சொல்கிறாங்க, விவசாய சங்கம், பால் சொசைட்டி சங்கம், இந்த மாதிரி சங்கங்கள் அந்த நாளில் இருந்துச்சு. இவங்க வந்து கர்த்தரை பின்பற்றாமல் இருக்கிறதுனால அந்த சங்கத்திலிருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. சங்கத்தில் இல்லைன்னா வேலை கிடைக்காது, சமுதாயம் நம்மளை புறக்கணிக்கும், சமுதாயம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது, எந்த இடத்துலையும் நிம்மதியாக வாழ முடியாது, நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட நெருக்கத்தில் கூட இவங்க விடாப்பிடியாக சகித்து கொள்கிறாங்க. இந்த வசனம் சொல்லுது, அவங்க சகித்து கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட நெருக்கம் வந்தபோது கூட சகித்து கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தபோது கூட சகித்து கொள்கிறாங்க. நம்ம யாருக்கும் ஆண்டவர் கிருபையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரலை, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வரலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த அந்த எபேசு சபைக்கு அவங்க வந்து வழி விலகி போகலை, விசுவாசத்தை விட்டு விலகி போகலை, சகித்து கொள்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த நல்ல கிரெடிட்ஸ், நல்ல காரியத்திற்காக ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாரு, வாழ்த்துதல் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இருந்துச்சு, நீங்கள் சகித்து கொண்டீங்க, கடினமாக வேலை செஞ்சீங்க, கடினமாக ஊழியம் பண்ணீங்க, எனக்காக வைராக்கியமாக இருந்தீங்க, என் நாமத்தை நீங்கள் மறுதளிக்கலை, என்னை விட்டு நீங்கள் விலகலை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 4வது வசனம், என்ன சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க,
உயிர் வாழ்கிறதே கஷ்டம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய, அந்த உற்சாகப்படுத்த வேண்டிய காரியத்தை எல்லாம் உற்சாகப்படுத்திட்டு கடைசியில் சொல்கிறாரு, ஆனால் கூட உங்கள் மேலே ஒரு குறை இருக்குது, ஒரு சின்ன குறை இருக்குது. என்ன அப்படின்னா, ஆதியில் நீங்கள் கொண்டிருந்த அன்பு, ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டிருந்த அன்பை நீங்கள் விட்டுட்டீங்க. இவங்க வந்து எபேசு சபை வந்து ஏதோ தெரியாதனமாக இந்த சபையில் ஆராதனை முடிச்சு போகும்போது ஒரு சிலர் பைபிள் விட்டுட்டு போயிடுவாங்க தெரியாதனமாக. அந்த மாதிரி அன்பை விடலை, ரொம்ப வாலண்டியராக வேணும்னே ஆண்டுடைய அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதி அன்பை இவங்க எப்படி விட்டாங்க அப்படின்னா என்ன வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப வாலண்டியராக, ரொம்ப வேணும்னே, எப்படி வந்து விவாகரத்து வாங்குறாங்களோ, வேணும்னே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விவாகரத்து வாங்குறாங்களோ, அது மாதிரி வேணும்னே ஆண்டுடைய அன்பை விட்டுட்டு வெளிப்பிரகாரமான காரியத்தில் முக்கியத்துவப்படுத்திட்டாங்க. இது வரைக்கும் நல்ல காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள்ட்ட இருக்கிற குறை, முக்கியமான ஒரு குறைய சொல்கிறாரு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேன், வேணும்னே விட்டுட்டேன். என்னுடைய அன்பை நீங்கள் பார்க்கல, என்னுடைய அன்பை நீங்கள் பார்க்கல, என்னுடைய அன்பை நீங்கள் எதிர்பார்க்கல. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் நம்ம ஊழியம் செய்யும்படி கர்த்தர் நம்மளை வைக்கிறாரு, உற்சாகமாக செயல்படும்படி ஆண்டவர் வைக்கிறாரு. நம்ம கூட சோதித்து பார்க்க வேண்டிய காரியம், நான் உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறேனா? நான் சபைக்குள்ளே இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறேன், நான் ஈஸியாக சொல்லிடலாம், நான் உங்களை நேசிக்கிறேன் சப்பா, நான் ஈஸியாக சொல்லிடலாம், அழகாக பாட்டு பாடிடலாம். ஆனால் நான் உண்மையாக ஆண்டவரை நான் நேசிக்கிறேனா? என் உள்ளம் அவருக்காக ஏங்குதா? சபைக்கு வர்றேன்னு சொன்ன உடனே என் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வருதா? நான் ஜெபிக்க போகிறேன்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதா? வேதத்தை திறக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருதா? ஆண்டவரோட நான் என்ஜாய் பண்ணுறேனா? நான் உறவாடுறேனா? நான் ஆண்டவர் கூட சந்தோஷமாக இருக்கிறேனா? உபவாச நாட்களில் இரவு நேரங்களெல்லாம் தூங்காமல் நம்ம ஜனங்க வந்து ஆண்டவர் கிருபையில் இந்த வேலை செய்வாங்க, சமையலுக்காக ஆயத்த வேலைகள் செய்வாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம ஜெபிக்கிறோமா? வெளி வேலைகளை செய்யறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், உற்சாகமாக இருக்கிறோம், நல்லது. ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியுதா நம்மளால்? சபையாக நம்ம ஒவ்வொருவரும் முன்னாடி இந்த கேள்வி வரட்டும். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் தினந்தோறும் ஒரு 1/4 மணி நேரம் உட்காரனா? ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? நான் உங்களை நேசிக்கிறேன், நான் தினந்தோறும் ஒரு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் ஒரு வேதத்தில் நான் நேரம் செலவு பண்ணாமல் இருக்கிறது இல்லை, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தைரியமாக நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோமா? பாருங்க, எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதியில் என்னை கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேங்கிறாரு. நமக்கு நம்ம யோசிக்கும் போது ஆதியிலையாவது அன்பு இருந்துச்சா? ஆண்டுடைய அன்பை எப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோமா? ஆண்டவர் இப்படி தான் சபையை பார்க்குறாரு. நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறதுனாலையோ, கட்டடத்தையோ, உட்கார்ந்துருக்கிற மக்களையோ, நம்ம போடுற காணிக்கையோ, நம்ம செய்கிற ஊழியத்தையோ ஆண்டவர் பார்க்கல. நான் உண்மையாக ஆண்டவரை நான் நேசிக்கிறேனா? ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது நான் பண்ணுறேனா? ஆண்டவர் பார்க்குறாரு. எபேசு சபை ஆண்டவர் இப்படி தான் பார்த்தாரு. நான் சபைக்கு வர்றது, ஆண்டவருக்கு நான் செய்கிறது எல்லாம் எதனுடைய அடிப்படையில் இருக்கணும்? அவர் மேலே இருக்கிற அன்பின் அடிப்படையில் இருக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நம்ம சபையாக ஆண்டவர் முன்னாடி இருக்கிறோம். யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு, நான் நீதிமான்னு சொல்கிறதுக்கு நான் வரல. சபையாக ஆண்டவர் முன்னாடி இருக்கிறோம். ஆண்டவர் எபேசு சபையை பார்த்தது மாதிரி இன்றைக்கி சியோன் சபை ஆண்டவர் பார்ப்பாருன்னா, நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நிறையா காரியம் இருக்குமா? இல்லை குறை சொல்கிறதற்கு
தவறான காரியங்களை சுட்டி காண்பிக்கிற நிறைய காரியங்கள் இருக்குமா? ஐயா, ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்கார். எப்படி ஒரு ஒரு குழந்தையை பெற்ற ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் என் குழந்தைய எப்படியாவது நல்ல நிலைமை கொண்டு வந்துடணும், நல்ல ஆளாயிடணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவருடைய எதிர்பார்ப்பு, என் பிள்ளை எப்படியாவது பரலோகம் வந்துடணும், என் பிள்ளை எப்படியாவது வழி விலகி போகாமல் இருக்கணும், எனக்குள்ள வைராக்கியமாக இருக்கணும்னு ஆண்டவர் பார்க்குறாரு. ஆமென். ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாங்க. கடமைக்காக சபைக்கு வர்றது, கடமைக்காக உட்கார்ந்துருக்கிறது, கடமைக்காக ஜெபிக்கிறது, கடமைக்காக பைபிள் வாசிக்கிறது, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லை, ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு இல்லை. ஒரு 1/4 மணி நேரம் நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்காம நான் என்ன ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறேன்? தினந்தோறும் ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்காம நான் என்ன ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன்? ஆண்டுடைய பிள்ளை நான் எப்படி சொல்றது? நம்ம ஏதோ 10ஓட 11 இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற முதல் இடத்துல நாம் இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய சபை, நான் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருவரும் தேவன் விரும்புகிற முதல் இடத்துல வைக்கணும். இந்த ஊரில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் எழுதிட்டு கடைசியாக இடம் மிச்சம் இருக்குன்னு நம்ம பேரை ஆண்டவர் எழுதக்கூடாது. ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல வைத்திருக்கிறார், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? நான் உண்மையாக ஆண்டவரை நான் நேசிக்கிறேனா? ஆண்டவர் மேலே அவங்க நேசம் இழந்ததுனால 2 காரியம் நடந்திருக்கு. ஒன்று, ஆண்டவரோடு செலவு பண்ணிக்கிற நேரத்தை அவங்க விட்டுட்டாங்க. வெளியே போய் நிறையா ஊழியம் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வெளியே போய் ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் வீட்டுக்குள்ளே ஜெபிக்கிறது, ஆண்டவரோட செலவு பண்ணுற நேரம் குறைவில் இல்லை. வீட்டுக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க முடியல, ஆனால் வெளியே போய் ஊழியம் பண்ணுறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதி அன்பை விட்டுட்ட. நம்மள நிறைய பேருக்கு அந்த ஆதி அன்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதோ வழக்கமாக சபைக்கு வர்றோம், நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை நேசிக்கிறவங்களா, வைராக்கியமாக பிடித்து கொண்டவங்களா, ஆண்டவரை வாஞ்சித்து தேடுகிறவங்களா, மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா மேலே வாஞ்சியாக இருக்குதுன்னு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குது? கர்த்தருடைய சமூகம் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்குது? நிறைய பேர் அதாவது நம்ம சபையாக நம்ம சொல்கிற காரியம் எல்லாம் சபையாக நம்ம குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம், ஜெபத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம், வேத வாசிப்பில் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம், தேவனோடு செலவிடுகிற நேரத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கிறோம். 2வது, ஆதி அன்பை இழந்து போனதுனால ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அதனால் அந்த காரியத்துக்கு அவங்களால கீழ்ப்படியவே முடியல. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அந்த வார்த்தைக்கு அவங்களால கீழ்ப்படிய முடியல. ஏன்னா ஆதி அன்பை இழந்துட்டாங்க. ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் ஒரு சின்ன காரியத்தை சொன்னாலும் அதை செய்யறதுக்கு ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க, முழு முயற்சி எடுத்தாங்க, எப்படியாவது செய்யணும்னு பிரயாசப்பட்டாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் திரும்ப 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 பேசினாலும் ஒரு உணர்வும் இல்லாத கல்லான இருதயமாக இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே முடியல, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க முடியல, கல்லான இருதயமாக இருக்குது. ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இல்லை, கர்த்தருக்குள்ள இருந்த விசுவாசம் இல்லை, ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம் இல்லை. ஏன்னா ஆதி அன்பை இழந்து போயிட்டாங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்குறாரு. நம்ம சபைக்கு என்ன மார்க் கொடுப்பாரு? நம்ம சபையை தராசில் வச்சாருன்னா எந்த இடத்துல நம்ம நிற்போம்? ஒருவேளை நான் ஆண்டுடைய அன்புக்குள்ளே நான் இல்லை, நான் ஜெபிக்கல, கர்த்தருடைய சமூகத்தில் நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா அது ஒரு குற்ற உணர்ச்சியாவது தெரியுதா நமக்கு? அது தப்பாக தெரியுதா?
ஆண்டவர் என் கூட பேசுகிறாரு, அந்த வார்த்தைக்கு என்னால் கீழ்ப்படிய முடியல. அட்லீஸ்ட் ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியுது, உணர்த்துறீங்கன்னு புரியுது, ஆனால் என்னால் கீழ்ப்படிய முடியல. அப்படிப்பட்ட ஒரு இருதயமாவது நம்மள்ட்ட இருக்கா? ஏதோ பெயருக்காக சபை நடத்தி, பெயருக்காக சபைக்கு வந்து, பெயருக்காக ஆராதித்து, பெயருக்காக வார்த்தையை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு, ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. ஒரு தரமான சபையா, தேவன் விரும்புகிற ஒரு சபையா, தேவன் அங்கீகரிக்கிற ஒரு சபையா நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக, ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. நான் எந்த இடத்துல இருக்கிறேங்கிறத புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 5வது வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 அப்போ ஆண்டதில் 3 காரியத்தை சொல்கிறாரு 5வது வசனத்தில். ஒன்று, நினச்சி பார்க்கணும், நான் ஆதியில் எந்த நிலையில் இருந்தேன், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் என்ன நிலையில் இருந்தேன், முன்னாடி எந்த நிலையில் இருந்தேன். முதல் தலைமுறையினராக நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம் அப்படின்னா ஆதி அன்பு இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 2வது தலைமுறையினராக வந்திருப்போம்னா அப்பா அம்மா கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, நம்மளும் கூடவே வந்திருப்போம். ஆதி அன்பு கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆதி அன்புன்னு ஒன்று இருக்கா, அப்படி சோதித்து பார்ப்போம். எபேசு சபைக்கு சொல்கிறாரு, ஆதியில் நீ அன்பாக இருந்தப்பா அப்படின்னு எபேசு சபைக்கு சொல்கிறாரு. நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்க்கலாம், ஆதி அன்புன்னு ஒன்று இருந்துச்சா? நினச்சி பாருங்க, நினச்சி பாருங்க. ஆதியில் நீ அன்பு வைத்திருந்தியா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களில் நம்ம எப்படி இருந்தோம், அதை நினைத்து பார்த்து இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் நினைத்து பார்த்து மனம் திரும்பணும். மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். யார் சொல்கிறா? இன்னைக்கு நம்ம மனம் திரும்பணும்னு யார் சொல்கிறாங்க? யார் சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரா? நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பி முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அந்த நிலைக்கு நீ திரும்பு. முன்னாடி நீ எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தியோ, முன்னாடி நீ எப்படி என்னை நேசித்தியோ, முன்னாடி நீ எப்படி என் கூட நேரம் செலவு பண்ணியோ அதே மாதிரி வருவியா? அந்த நிலைக்கு நீ வருவியா? ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. மனுஷங்க பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்கறது இல்லை. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்குறாரு. ஒருத்தரை பிடிக்கலன்னு நேருக்கு நேராக சொல்கிறத விட, ஒருத்தர் முன்னாடி போய் சிரித்து பேசிட்டு பின்னாடி போய் அவங்கள பற்றி பேசுகிறது இருக்கு பாருங்க, ரொம்ப கொடுமையானது. அது மாதிரி ஆண்டவர் முன்னாடி அப்படி இப்படி நம்ம பேசிக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை பார்த்தா ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இதே மாதிரி நீங்கள் நீடிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிற அந்த விளக்குத்தண்டை நான் எடுத்து போடுவேன். அதாவது விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன் ஆண்டவர் சொல்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, சபை நடக்கும், ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கும், 9 மணிக்கு கதவு திறந்திருக்கும். இங்கே ஆரம்ப ஜெபம், ஆராதனை, வசனம், சாட்சி, காணிக்க, செய்தி, முடிவு ஜெபம் எல்லாம் நடக்கும். ஆனால் அங்கே ஆண்டவர் இருக்க மாட்டார். கர்த்தருடைய கிரியை இருக்காது, மனம் திரும்புதல் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆண்டவர் விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, எல்லாம் நடக்கும், எல்லாம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், எதுவும் மாறாது. ஆனால் ஆண்டவர் இருக்க மாட்டார், அப்படியே சமூகம் இருக்காது. இது நம்மை நாமே வஞ்சித்து கொள்ளக்கூடாது. நான் ஆண்டருக்குள்ளே சரியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமளே ஆறுதல் படுத்திட்டு, நம்மளை நாமளே ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிட்டு நம்ம நாமே ஏமாந்து போயிடக்கூடாது.
ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. எப்படி ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது நம்ம நார்மலாக பார்க்கும்போது தெரியாததெல்லாம் அந்த எக்ஸ்ரேயில் தெரிகிற மாதிரி ஆண்டவருடைய பார்வை அப்படி தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட எதையும் மறைக்க முடியாது, எதையும் ஒழிக்க முடியாது. ஆறாவது வசனம் வாசிக்கலாங்களா? ம் 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 ஆ இந்த இடத்துல நிக்கோலாய் அப்படின்னு சொல்லுது. நிக்கோலாய் அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகுறவங்க. காம்ப்ரமைஸ் ஆகுறவங்க, அதுக்கு தமிழ் வார்த்தை என்னன்னு தெரியல. கலப்படம் பண்ணுறவங்க, காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாக இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த விக்கிரக வழிபாட்டில் நம்ம போய் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, சபைக்கும் வந்துக்கோ, அங்கேயும் போய்க்கோ. சபைக்கு வந்துரு, வாழ்க்கை குறித்து ஒரு முக்கியத்துவம் படுத்த வேண்டாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். சமரசம் பண்ணுறது, கலப்படம் பண்ணுறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறது, எப்படி வேணால் இருந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட கூட்டம் தான் நிக்கோலாய். இப்படிப்பட்ட கூட்டத்தை அந்த எபேசு சபை என்ன பண்ணுறாங்க? வெறுக்கிறாங்க. அவங்கள ஏற்றுக்கலை. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் விசுவாசின்னு போர்வையில் இருக்கிற அந்த கூட்டத்தை அந்த எபேசு சபை ஏற்றுக்கலை. கர்த்தருக்குள்ள வைராக்கியமாக இருந்த கூட்டத்தை எபேசு சபை ஏற்றுக்கொள்ளலை. ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. இப்படி வைராக்கியமாக இருந்ததுக்கு இந்த எபேசு சபையினுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்கிறாரு. சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க மனம் திரும்பாததுனால அந்த சபை இழந்து போயிருச்சு, விழுந்து போயிருச்சு, விசுவாசத்துலேருந்து வழி விலகி போயிருச்சு. யார் வழி விலகி போயிட்டாங்க? எபேசு சபை. இந்த எபேசு சபை யார் ஆரம்பித்தாங்கன்னா, பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் எபேசு சபை. பவுல் யார்? பயங்கரமான அப்போஸ்தலன், கர்த்தருக்காக வைராக்கியமாக இருந்தவர். ஆனால் அவங்க ஆரம்பித்த சபை, அவங்கக்கிட்ட இருந்த ஒரு குறை, ஆதியிலிருந்து அன்பை விட்டு விலகிட்டாங்க. அதனால சபையே இழந்து போயிடுச்சு, விழுந்துருச்சு. சபை தொடர்ந்து நடக்கலை. இன்னைக்கு எபேசு சபை அங்கே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் மனம் திரும்பாமல் இருந்த இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு வராமல் ரொம்ப கேஷுவலாக உட்கார்ந்த மாதிரியே உட்கார்ந்துருந்தாங்க. சபை விழுந்து போயிருச்சு. வெளிப்பிரகாரமான பார்வையில் மனிதர்கள் பார்க்குற மாதிரி நம்ம பார்த்து நம்ம திருப்தி அடையாமல் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியமாக நான் வாழ்கிற வாழ்க்கை தேவன் விரும்புகிற விதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு ஆண்டவர் பார்த்துட்ருக்காரு. விளக்குத்தண்டை ஆண்டவர் அகற்றிட்டார்னா அதுக்கப்புறம் ஊழியம் செய்த பிரயோஜனம் இல்லை, சபை கூடி வந்து பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் இல்லாத இடத்துல, ஆண்டவர் இல்லாத ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எதுக்காக நம்ம சபைக்கு வர்றோம்? எதுக்காக நான் ஆண்டவரை தேடுறோம்? அப்படி முழங்கால படிடலாங்களா? இந்த சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் கடைசி வார்த்தை 7வது வாசனம் சொல்லுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவிக்குரிய காது யாருக்கு இருக்குதோ காது உள்ளவன் கேட்க கடவன். யார் கூட ஆண்டவர் பேசுகிறாரோ காது உள்ளவன் கேட்க கடவன். யாரு கூட ஆண்டவர் உணர்த்துறாரோ காது உள்ளவன் கேட்க கடவன். இங்கே இருக்கிற எல்லாரும் இல்லை, காது உள்ளவர்கள் கேட்க கடவார்கள்.
நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையோடு இங்கே உட்கார்ந்துருக்குறோம் தெரியல. ஆனால் காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்காரு. யாரையும் ஏமாற்ற முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற ஒரு மகா பெரிய பாக்கியம் அந்த பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அந்த பரலோக வாழ்க்கைக்காக காத்திருந்தாங்க. எப்போ நீங்கள் வருவீங்க, உங்களுடைய ராஜ்யம் எப்போ வருவோம், நாங்கள் எப்போ பரலோகத்துக்கு வருவோம், காத்து கொண்டிருந்தாங்க. அதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான். இன்ப இயேசு மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழை நான் பொன் வீதியில் உலா. எல்லாரும் சேர்ந்து இன்ப இயேசு, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில், முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிப்பட்ட முதுகை, வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்த்து ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. ஒவ்வொரு எழுந்து நிற்கலாங்களா? இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு கர்த்தர் தொடுவாராக. மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என் உள்ளம் நன்றியால் நிறைந்து இடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே என் உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா.
வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மகிமையில் ஐயா பின்னாடி இருக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க, எந்திரிச்சு நில்லுங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் ஐயா எந்திரிச்சு நில்லுங்க, பின்னாடி இருக்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆஹா எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என் ஆவல் என்று தீர்ந்திடுமோ. ஆஹா எக்காலம் ஏழை என் ஆவல் என்று தீர்த்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. ஆவலா ஏங்கிடுதே எனதுள்ளமே, ஆவலா ஏங்கிடுதே எனதுள்ளமே. இன்ப இயேசு சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தை என்று அழைக்கப்படுகிற இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே நாங்கள் ஆவிக்குரிய ஜீவித்திலே வளரும்படி நீ கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. எபேசு சபை குறித்து பேசி எங்களோடு பேசின தெய்வமே ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் அதற்கேற்ற வாழ்க்கை வாழும்படி, சபையில் வாழும்படி, உலகத்தில் வாழும்படி எங்களுக்கு அனுகிரகமானதுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தையே நினைத்து அதன்படி வாழ ஒவ்வொரு கிருபை தாரும். ஆசீர்வதியும் செயல்படுத்த மகனை அபிஷேகியும் இந்த வல்லமையாய் பயன்படுத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீ நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு இருந்து கர்த்தர் வருகை வரையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.